வெல்கம் டு குக் லைக் வாவ். இன்னைக்கு நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் லன்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் ரைஸ். இது ரொம்பவே ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். உங்கள் குழந்தைங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 2 பீஸ் போன்லெஸ் சிக்கனை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியான பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு ஆனியன் எடுத்திருக்கேன். ஆனியன் வந்து ரொம்பவே கம்மியாக எடுத்திருக்கேன். ஒரு ஆனியனில் கால்வாசி இதை எடுத்து சாப் பண்ணி இதில் போட்டுக்கலாம். அது கூடவே ஒரே ஒரு சின்ன தக்காளி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய தக்காளியாக இருந்தால் ஆஃப் தக்காளி போதும். இப்போது தக்காளி அதில் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம். சால்ட் வந்து லாஸ்ட்டில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதெல்லாம் முழுகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குக்கர் மூடி விசில் போட்டு ஸ்டவ்வில் வச்சிடலாம். இப்போ இது வந்து ஒரு 3 விசில் விடணும். 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்பவே நல்லா வெந்திருக்கு. அது கூடவே கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். பெப்பர் வந்து உங்கள் குழந்தைங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சூப் குழந்தைங்களுக்கு தான் கிடையாது, பெரியவங்களும் இதை குடிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சட்டுன்னு 2 மினிட்ஸில் இந்த சூப் ரெடி ஆகிடும். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு சாதத்தில் கொஞ்சமாக அந்த சூப்பை ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனோடு சேர்த்து இதை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. சிக்கன்லாம் நல்லா மசிஞ்சிருக்கு. இது இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் 2 in 1 கூட யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பாகவும் கொடுக்கலாம். அட் த சேம் டைம் நீங்கள் இது சாதத்துலேயும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.